நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே தாவேகாவை ஆதரிப்பது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன சொன்னாங்க? நான் முதல்வர், நான் பெரிய கட்சியின் தலைவர், நான் சொல்வதை கேள். காங்கிரஸ் முதல் ஆளா போனது அது அவர் வருத்தம் இருக்கு அவருக்கு. அப்படிலாம் ரொம்ப ஒன் வேர்ட்ல சொல்லுவாரு. பாஜக பின்னாடி இருந்துட்டு இதை ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும். இந்த வன்முறையை உள்துறை அமைச்சர் கண்டிக்கிறாரா? சாதாரணமானது இல்லை. நீங்க பாக்குறீங்க, பிரதமர் பொறுப்பே வந்தபோது கூட அது பற்றி நிதானமா யோசித்து சிந்தித்தவங்க தான். ஆட்சி அதிகாரம் உழைக்கும் மக்களுக்கானதா, எளியவர்களுக்கானதா? இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் அவர்கள் தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் தான். தமிழக அரசியலில் மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தாவேகா ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. தனிப்பெரும் கட்சியாக அந்த கட்சி வந்திருந்தாலும் கூட மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சிரமத்தில் அவங்க இருக்கிறாங்க. இந்த சூழலில் நீங்களாம் என்ன முடிவெடுக்க போகிறீங்க? கம்யூனிஸ்டுகள், விசிகா என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு தான் பிரதான கேள்வி. ஸோ அவங்க உங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் சமீபத்தில் உங்களை சந்திச்சுட்டு போயிருக்காங்க. என்ன முடிவெடுத்துருக்கீங்க? என்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு? இல்லை, அவங்க கடிதம் கொடுத்து தலைவர்களும் பல முறை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். இதை நாங்கள் நாளை நடக்கிற கூட்டத்தில் முடிவு செய்ய இருக்கிறோம். நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே தாவேகாவை ஆதரிப்பது, இது குறித்த கருத்துக்கள் இருக்கு. ஓகே, எதிரும் எதிரமான நேர் எதிர் கருத்துக்கள் அவரும் கட்சிக்குள்ள. அப்போ என்ன நிலை எடுப்பது என்பது ஒரு நம்ம முடிவு கலந்தாலோசித்து தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். கடிதம் கொடுக்கறது அவங்க ஜனநாயக உரிமை, தலைவர்கள் கேட்டுக்கொள்வது ஜனநாயக உரிமை. அதற்கு மதிப்பளித்து வாதிக்க வேண்டியது, முடிவை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட ஜனநாயகத்தில். அந்த வகையில் நாங்கள் நாளைக்கு கூட இருக்கிறோம். ஓகே, இது பற்றி முதல்வர்கிட்டையும் நாங்கள் சொன்னோம். இது மாதிரி ஆதரவு கேட்டிருக்காங்க, கொடுக்கணும். தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவங்க கடிதம் கொடுத்து தான் நாங்களும் பத்திரிகைகளுக்கு சொல்லியிருக்கிறோம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன சொன்னாங்க? அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, என்ன முடிவு எடுக்கணும், நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்க அப்படி தான் சொல்லுவேன். எப்பவுமே ஒரு அழுத்தங்கள் தர மாட்டார், திணிக்க மாட்டார். முதல்வரிடம் தனிப்பட்ட முறையில் ரொம்பவும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் முதல்வர், நான் பெரிய கட்சியின் தலைவர், நான் சொல்வதை கேள் அப்படின்னு ஒருபோதும் அவர் பேசினதே இல்லை. உரையாடலாக இருக்கும், அது நட்பாக இருக்கும், தோழமையாக இருக்கும். அதனால தான் அது கொஞ்சம் நீட்டிக்கும் உரையாடல். அந்த வகையில் தான் அவர் நிலவுகிற இன்றைய சூழல், அரசியல் சூழல் பற்றி நாங்கள் பேசினோம். அவ்வளவுதான். தாவேகா ஆட்சி அமைக்கிறதுல நாங்கள் எந்தவித தடங்களும் ஏற்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதில் உங்களுடைய ஆதரவு குறித்து ஏதாவது தகவல் சொன்னாங்க? அவர் சொன்னது நல்ல ஜனநாயக பண்பு தானே. முதல்வர் தோல்வியடைந்த பிறகும் கூட ஒரு ஜனநாயக விழுமியங்களை காத்து நிற்கிற வகையில் அவர் சொல்றது சிறப்புக்குரிய. அவர் திமுக சார்பாக அதை சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்டுகள், விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கொடுக்கலாமான்னு அது சம்பந்தமா ஏதாவது முதல்வர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூழல் ஒரு சூழல் எழுந்திருக்கிறது. இந்த சூழல் ஒரு வகையான நெருக்கடியான சூழல் தான் இது. இந்த சூழலில் எளிதில் ஒரு முடிவு எடுக்க முடியாது எங்களை போன்ற கட்சிகளுக்கு. அப்போ நாட்டு மக்கள் வாக்களித்திருப்பதையும் கணக்கில் கொள்ளணும், சட்டத்தின் ஆட்சி முறையை கணக்கில் கொள்ளணும். இதில் கம்யூனிஸ்டுகளின் கொள்கை நிலைகளையும் நாங்கள் கணக்கில் கொள்ளணும். எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு ஒரு முடிவை நாங்கள் எடுக்கணும். அப்படின்னா நிதானமாக தான் எடுக்கணும், கருத்தறிந்து தான் எடுக்கணும். அது கட்சி முடிவாக தான் இருக்க முடியும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு இது தொடர்பாக பேசினாரா? இல்லை, ஒரு முறை பேசுவதற்கு ஒரு முயற்சி எங்கள் வீட்டுக்கு நான் லிங்க் பண்ணுறேன், பேசுங்க நிறைய. இல்லை, அது தேவையில்லைங்க, நீங்கள் என்ன கருதுறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. நான் அவ்வளோதான், யாரையும் சிரமப்படுத்த வேணாம் நான் கேட்டுக்கொண்டேன். அது ஒரு பொருளெல்லாம் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நேரில் ஒரு முறை கொடுத்தாங்க, நேரில் தலைவர்கள் பேசுகிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆதரவு கோரி இருக்கிறார்கள், அதான் பிரச்சனை. அதை நாங்கள் ஆதரிக்கிறோமா இல்லையா, ஏற்கிறோமா இல்லையா, அதுதான் பிரச்சனை. அது பற்றி வாதிக்கிறோம். இல்லை, உங்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி முதல் ஆளாக போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, சில நிபந்தனைகளும் விதிச்சிருக்காங்க. இந்த விஷயம் திமுக காங்கிரஸுக்கு இடையிலான ஒரு மோதலாகவும் அது உருவெடுத்திருக்கு. ஸோ அந்த சூழலில் தான் உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கொடுத்தாரு, இது தொடர்பாக என்ன விஷயம் காங்கிரஸ் பற்றி கூட ஒரு கருத்துக்களை சொல்கிற போது விமர்சனமாக சொல்லுவாரே தவிர ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு வார்த்தையை இந்த 10-12 ஆண்டுகளில் நான் முதல்வரிடம் கேட்கல, இது வரைக்கும் கேட்கல.
இந்த 2 நாட்கள் இந்த இந்த அரசியல் 2 நாட்கள்ல கூட அவ்வாறு பேசல அவர். ம். எப்போ பேசுவாலும் ஒரு கோட்பாடாக தான் பேசுறாரு. ஒரு எப்படி ஒரு தோழமையாக தான் அணுகிறாரு. அவ்வாறு தான் பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் பேசினோம். நாங்கள் விமர்சிக்கிற போதும் தவறுகளை சுட்டி காட்டுகிற போதும் செவிமடுக்கிறார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் வந்து முதலாளா போனது அது அவர் வருத்தம் இருக்கா அவருக்கு, ஸ்டாலின் அது அவர்களுக்கு? நீங்க அவரை கேட்கணும். இல்ல நீங்க எல்லாம் போய் கூடி பேசுனீங்க. அப்படிதான் வெளிப்படுத்தலன்ட்டேன் நான். ம். அதெல்லாம் அவர் எப்போதுமே வெளிப்படுத்துறது இல்லை. ம். இன்னொரு கட்சியை பத்தி இல்லாத ஒரு கட்சியை பத்தி அப்படிலாம் ரொம்ப ஒன் வேர்ட்ல சொல்லுவாரு. அது டெமோக்ராட்டிக்கா இருக்கும். ம். அது வந்து ஒரு கண்ணிய குறைவா இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் இப்படி புகழுக்காக சொல்ல, உண்மை இதுதான். நான் 4-5 ஆண்டு கழிச்சு கேட்டாலும் என்னன்னு அப்படிதான் சொல்லுவேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து 108 அப்படிங்கிற ஒரு நம்பர் வச்சிருக்காரு. அவர் தான் வந்து மெஜாரிட்டி இப்போதைய நிலைப்படி. அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான மெஜாரிட்டி இல்லைனா கூட தனிப்பெரும் கட்சியாக தாவேக தான் இருக்குது. இந்த சூழலில் ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கல அப்படிங்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து நீங்கள் ஆளுநருக்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆனால் இப்படியான ஒரு அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க? பாஜக பின்னாடி இருந்துட்டு இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எங்கேயும் பிஜேபியின் கரம் இருக்கும். ம். ஆளுநர்கள் என்பது அதுதானே. ம். பிஜேபியினுடைய நீண்ட கரங்களில் ஒன்றுதானே ஆளுநர்கள். ஆளுநர்கள் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும், சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதான் எங்கள் அறிக்கையின் சாரம். கடந்த ஆளுநர்கள் எல்லாம் சட்டமன்ற இறையாண்மையை மீறினார்கள். முதல்வருக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வருக்கு எதிராக ஒரு போட்டி அரசை நிறுவினார்கள். இதை எதிர்த்து முதல்வர் போரிட்டார். நாங்கள் உறுதுணையாக இருந்தோம். தமிழக மக்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அது தொடரக்கூடாது. சட்டத்தின் ஆட்சி முறை காக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அழுத்தமான அரசியல் நிலை. 118 பேர் கொண்ட பட்டியல் கொடுங்க, அதற்கு பிறகு அழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் வருது. அதற்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அதை பத்தின அது உங்களுக்கு பற்றி தான் கருத்து? நாங்கள் அறிக்கை விட்டுருக்கோம். தனிப்பெருங்கட்சியின் உறவுகள் அழைக்க வேண்டும். ம். அதான ஜனநாயக கடமை. அதனால மீண்டும் மீண்டும் சொல்றோம், சட்டத்தின்படி ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும். ம். சட்டத்தின் ஆட்சி முறை கொண்ட நாடு. யாவரையும் விட சட்டம் பெரிது. சட்டத்திற்கு கீழே தான் நம்ம, சட்டத்துக்கு மேல் அல்ல. எனவே நாம் சட்டத்துக்கு கீழ் என்பதை ஆளுநர் உணர வேண்டும் என்பதுதான் அந்த அறிக்கையின் சாரம். சரி, இதை பாஜக தான் பண்ணுது அப்படின்னாக்கா பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி இந்த விஷயத்துல, இந்த நம்பர் கேம்ல என்னவா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கணிப்புகள், ஆருடங்கள், ம். இந்த ஆய்வுகள் இதற்கு அப்பால் நாட்டின் உள்துறை அமைச்சர் இப்படி மாநிலங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் அப்பட்டமாக தலையிடுவது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. பிரச்சனை அதுவல்ல. இந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்து முடிந்து மிக அமைதியான சூழல் தான். ஒரு வன்முறை கூட அல்ல. அப்போ தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குது பாருங்க. ஒரு பண்பட்ட களமாக இருக்கிறது. இதை செதுக்கியதில் திராவிட இயக்கங்களுக்கு பங்குண்டு, பொதுவுடைமை இயக்கங்களுக்கு பங்குண்டு, தேசிய இயக்கங்களுக்கு பங்குண்டு, அம்பேத்கர் பெரியார் கருத்தியலுக்கு பங்குண்டு, தமிழ் தேசிய கருத்தியலுக்கு பங்கு உண்டு. வெவ்வேறு திசையில் ஒவ்வொருவரும் களமாடினாலும் கூட இந்த மண்ணை நமது முன்னோர்கள் போல் வளப்படுத்தியிருக்கிறார்கள், அரசியல் பண்படுத்தியிருக்கிறார்கள். எனவே தான் அமைதி நிலவுது. மேற்கோங்கம் பாருங்க நீங்க, என்ன வன்முறை. இந்த வன்முறையை உள்துறை அமைச்சர் கண்டிக்கிறாரா? சாதாரணமானது இல்லை. நீங்க பாக்குறீங்க, வெற்றி தோல்வி மிக இயல்பு. வன்முறையில் ஈடுபடுகிற போது வன்முறை ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது யாரு? சட்டத்தின் துணை கொண்டு அதை நாங்கள் ஒடுக்குவோம், மக்களை காப்போம்னு சொல்லணும் இல்லை? இப்படி வன்முறை வெறியாட்டம் திரிபுராவில், மேற்கு வங்கத்தில் லெலின் சிலையை கூட உடைக்கிறாங்க, வீடுகளுக்கு தீ வைக்கிறாங்க, அலுவலகங்களுக்கு தீ வைக்கிறாங்க. அப்படின்னா இது என்ன? இன்னொரு பக்கம் தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்கலை அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படக்கூடிய சூழல்ல, இந்த பக்கம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் நேற்று இரவுல இருந்து முன்வைக்கப்படுது. அப்படியான முயற்சிகள் எதுவும் நடக்குதா? இது போல வருகிற கருத்துக்களையும் நாங்கள் சேகரித்து கட்சியில் வாதிப்போம். இப்போ உங்க பக்கம் தாவேகா வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க. நீங்க சொன்னீங்க ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கா, இல்ல வெளியிருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற நாளை கூட்டத்துக்கு பிறகுதான் தெரியும். ம். அந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த முடிவை உங்களிடம் கட்டாயம் சொல்லுவோம். ஒருவேளை நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிசிகா இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாலும் அது ஒரு நிலையான ஒரு வலுவான ஒரு ஆட்சிக்கு வழிவகுக்கும் நம்புறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நாளைய கூட்டத்தில் ஆதரவா உண்டா இல்லையான்னு முடிவுக்கு வந்துடுவோம். அதன் பிறகுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். நாளைய முடிவுக்காக நீங்கள் காத்திருங்கள். அந்த முடிவை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இவ்வளவு சிக்கலான சூழல்ல, இழுபறியான ஒரு சூழல்ல ஏன் இவ்வளவு காலதாமதம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கம்யூனிஸ்ட்கள் வந்து ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்க, ஏன் விரைந்து ஒரு முடிவு எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. கரெக்ட், அது கேள்வி இயல்புதான்.
அதை கூட அலட்சியப்படுத்தக்கூடாது ஜனநாயகத்துல. இன்றைக்கு கருத்து யுகம் இது. நுட்ப யுகங்களில் கருத்து யுகம் மேலோங்கி நிற்கிறது. எல்லாவற்றுக்கும் நம்ம மதிப்பளிக்கணும். ஏற்பது ஏற்காதது வேற, ஆனா மதிக்கணும். நாங்க அதை மதிக்கிறோம். ஆனா அவ்வளவு அவசரப்பட முடியாது இல்லையா? எங்க கட்சிக்குன்னு சிலது இருக்கு. சில கட்சிகளை தலைவர் சொன்னா அதை எடுத்துக்குவாங்க. எங்களுக்கு மேல் கமிட்டி கீழ் கமிட்டின்னு இருக்குது. கமிட்டி பூர்வமாக விவாதித்து ஜனநாயக பூர்வமாக தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு அரசியல் நிலை எடுக்கிறேன்னாக்கா எந்த நிலை எடுத்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குற நிலை அல்லது அதற்கு மாறான நிலை எதை எடுத்தாலும் எங்கள் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் விவாதித்து தான் ஒரு ஜனநாயக முறையில் அந்த முடிவுக்கு வருவோம். ஒருவரை தேர்வு செய்தாலும் சரி, ஒருவரை நீக்கினாலும் சரி, உட்கட்சி ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான். எனவே அரசியல் நிலை எடுக்கிற போது ஒரு கட்சியை விவாதித்தான் ஒரு நிலையை எடுக்கும். அதற்கான காலம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு? நிச்சயமா தேவைப்படுது. இன்னும் இருக்கு, நாள் இருக்குது. நம்ம சொல்றது அதாவது விஜய் ஒரு கட்சி, அவர் ஒரு சூழல்ல வெற்றி பெற்றிருக்கிறாரு, எங்களிடம் ஆதரவு கோருகிறார். அதற்காகவே நாங்கள் எங்கள் காலங்களை சூழலை எல்லாம் சுருக்கி அதை நோக்கி உடனே ஒரு அவசிய நிர்பந்தம் இருக்கான்ற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் எழுகிறது. எனவே அதையும் ஆலோசிக்க வேண்டியது. நாங்கள் மதிக்கிறோம், முதல்ல மதிக்கிறோம், அதுக்காக தான் கூட்டம் போட்டிருக்கிறோம். ஆனா அது தவக்காவுடைய விருப்பம் சார்ந்து அமைந்து விடக்கூடாது இல்லவா? நாங்க இன்னைக்கே ஒரே நாள்ல கொடுக்க முடியாது. தாவேக்கா அந்த அவசரத்தை காட்டல, மக்கள் கேட்கறாங்க. ஏன் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து உண்டு இல்லைன்னு அறிவிக்கலாம்ல, ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற அது போல அதிகாரம் தலைவர்களுக்கு இல்ல. ஒரு நபருக்கு அதிகாரம் இல்ல, கமிட்டிக்கு அதிகாரம். பிசிகாவும் அந்த காலதாமதம் செய்யறாங்க. அதனால கமிட்டி அவங்களும் அதை பின்பற்றுகிறார்கள். கமிட்டி விருப்பமாக பேசுகிற போது ஒரு ஜனநாயகம் இருக்கும். நான் ஒரு முடிவு எடுக்க வந்தா இப்ப சொல்லிடுவேன் எனக்கு அதிகாரம் கொடுத்தா. அவ்வாறு இல்லை. கமிட்டி தான், அது கட்சி தான். கட்சிக்கு கீழ் தான் நாங்கள் எல்லோரும். எனவே கட்சி கமிட்டி என்ன கருதுகிறதோ அதான் முடிவாகும். அந்த முடிவை தான் நாங்கள் வெளியே சொல்லுவோம். அதற்கு எங்களை பொறுத்த வரைக்கும் காலங்கள் ஆகும். நீங்க பிற கட்சியை போல ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது முடியாது. பெரும்பாலான கட்சிகளை தலைவர்கள் சொல்லிடுவாங்க, அது ஏற்றுக்கொள்வார். எங்கள் கட்சியில் அவ்வாறு இல்லை. கட்சி தான் தலைவர். நான் உட்பட நான் தலைமை தொண்டன், அவ்வளவுதான். தலைமை ஊழியர், அவ்வளவுதான். எல்லோருமே கட்சிக்கு கீழ் தான். காங்கிரஸை பொறுத்தவரை நிபந்தனைகளோட தான் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒருவேளை ஆதரவு கொடுக்குற மாதிரியான சூழல் உருவானா அப்படியான நிபந்தனைகள்லாம் எதுவும் இருக்குமா? இன்னொரு பக்கம் ஆதரவு கேட்ட தவேகாவினர் குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்ககிட்ட? ஓகே, இப்பொழுதைக்கு என்னன்னா ஒரு தனிப்பெரும்பான்மையுடன் அவர்கள் தனித்த கட்சி, தனிப்பெரும் கட்சி, அந்த வகையில் அவரை அழைக்கணும். அதான் ஜனநாயகம். இந்த நிலையை நாங்கள் எடுத்தோம், அதை அறிவிச்சிட்டோம். இப்பொழுதைக்கு நீங்கள் கேட்டதற்கெல்லாம் நாளை தான் பதில் கிடைக்கும், அது வாதிப்போம். உடனே எங்கள் அரசியல் நிபந்தனைகள் உழைக்கும் மக்கள் நலன் சார்ந்தது, நாட்டு நலன் சார்ந்தது. இதற்கு மேல் ஒரு நிபந்தனை இருக்க முடியாது அரசியல். ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அந்த விஷயங்களுக்குள்ள நீங்க போகல. இந்த விஷயத்தை வச்சு சொல்லல, பொதுவாகவே அவ்வாறு இல்லை. பிரதமர் பொறுப்பே வந்தபோது கூட அது பற்றி நிதானமா யோசித்து சிந்தித்தவங்க தான். எனவே கொள்கையும் கோட்பாடும் தான் முக்கியம். ஆட்சியில் அதிகாரம் என்பதை விட ஆட்சி அதிகாரம் உழைக்கும் மக்களுக்கானதா, எளியவர்களுக்கானதா, நலத்திட்டங்களுக்கானதா, ஏழைகளுக்கானதா என்கிற சிந்தனை தான் மேலோங்கி இருக்கும். அதில் கம்யூனிஸ்டுகளுக்கு எந்த இடம் என்ற சிந்தனை எப்பொழுதும் எங்களுக்கு மேலோங்குவதில்லை பொதுவா. ஓகே, அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரி ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் நேற்றிலிருந்து வெளியாயிட்டு இருக்கு. அவங்களுடைய முடிவா என்ன இருக்கு? அவங்களுடைய மூவ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க சந்தித்து அவங்களை கேளுங்க. ரெசார்ட் எங்களுக்கு ரெசார்ட் எல்லாம் இதான், கட்சி அலுவலகம் தான், இந்த புத்தகங்கள் தான். சொல்லுங்க தோழர், என்ன முடிவுன்னு நாளைக்கு நீங்க சொல்ல போறீங்க? ஓகே, எந்த முடிவாக இருந்தாலும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், சட்டத்தின் ஆட்சி முறை காக்கப்பட வேண்டும், ஆளுநர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமே இன்றைய சூழலில் மேலோங்கி நிற்கிறது எங்களுக்கு. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, ஒரு ஆளுநருக்கு எதிராக நீங்க எல்லாருமே கேள்வி எழுப்புறீங்க, தாவேகா தலைவர் எதுவுமே கேள்வி எழுப்பல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் சமூக வலைதளங்கள்ல இப்போ எழுப்ப ஆரம்பிச்சு. அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கணும். அது ஒரு ஜனநாயகம்ல. கட்சி என்னாக்கா தான் பாதிக்கப்படுகிற போது அதற்கான எதிர்வினை ஆற்றணும், குரல் கொடுக்கணும் என்பது இயல்பு தானே. அதுக்கு வலைதளங்களை வர்றதுக்கு மதிப்பளிக்கணும், நியாயமான கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கணும் யாராக இருந்தாலும். ஓகே, இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.